நாம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்தியா விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் சீரிஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். ஆக்சுவலா இது நிறைய பேருக்கு நடக்கிற மாதிரியே தெரியல. எல்லாரும் இன்ஸ்டால எங்கேயோ யாராவது ஜெய்ஸ்வால் போஸ்ட் போட்டாலும் சரி, ராகுல் போஸ்ட் போட்டாலும் சரி தான் பாக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு மேட்ச் நடக்குதா அப்படின்னு சொல்லி. அந்த மேட்ச் கிரிக்கெட் இன்ட்ரெஸ்டே இந்த விராட் கோலி ரோஹித் சர்மா போனதுல இருந்தே அப்படியே போயிடுச்சு. ஸோ இது யாருக்கெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு பாத்தீங்கன்னா இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, ஜெய்ஸ்வால், அதுக்கப்புறம் சாய் சுதர்சன், நிதிஷ் ரெட்டி, ரதீஷ் ராணா, இவங்களுக்குலாம் செம்ம ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஏன்னா இது பெரிய வெஸ்ட் இண்டீஸ் பெரிய டீம்லாம் இல்லை, நார்மலா ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் இல்லை, எல்லாருமே ரொம்ப ஆவரேஜா தான் ஆடுறாங்க. இந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி சின்ன யங்ஸ்டர்ஸ்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச்லாம் இந்த சாய் சுதர்சன்லாம் பெருசா பெர்ஃபார்மன்ஸே பண்ணல. இந்த மாதிரி மேட்ச்ல நீ நல்லா ரன் அடிச்சுக்கினா அதுக்கப்புறம் ஸ்குவாட்ல உன்னெல்லாம் ஒரு ஆளா எடுத்து பார்ப்பாங்க. இவர் சேர்த்துக்கலாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, நல்ல ஆவரேஜ் இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் ஒன் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆனா இதை பெருசா யூட்டிலைஸ் பண்ண மாட்டாரு சாய் சுதர்சன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஆடல, ஆனா செகண்ட் டெஸ்ட்ல ஓரளவுக்கு நல்லா ஆடிட்டாரு. யாரெல்லாம் இந்த ஜெய்ஸ்வால் சூப்பரா பயங்கரமா ஆட்டாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடும் போது 175 ரன் அடிச்சாரு. ராகுல் தான் பெருசா ஆடல ஓப்பனிங்ல. ஜெய்ஸ்வால் நல்லா சூப்பரா ஆடிட்டாரு. அதுக்கப்புறம் சாய் சுதர்சன் இறங்கினோடனே ரெண்டு பேர் நல்ல பார்ட்னர்ஷிப், ஜெய்ஸ்வாலும் சரி சாய் சுதர்சனும் நல்ல பார்ட்னர்ஷிப் சூப்பரா போயிருந்தது. ஜெய்ஸ்வால் 100 போட்டோன்னே நல்லா அடிச்சிருவார் போல, கொஞ்சம் ஓரளவுக்கு கிட்ட போயிடுச்சு. அதுக்கப்புறம் சாய் சுதர்சனும் 50 அடிச்சாரு, நல்லா சூப்பரா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 87 ரன்ல நம்ம சாய் சுதர்சன் அவுட் ஆயிட்டார். எல்லாருமே எதிர்பார்த்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 100 போட போறாரு நம்ம சாய் சுதர்சன், எல்லாரும் தமிழ்நாடு பிளேயரு, ஸோ செம்மையா இருக்க போது, நல்லா செம்ம எஃபர்ட் போட்டுறாருன்னு போட்டு எல்லாரும் ஒரு செம்ம எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தோம். ஆனா பட்டுன்னு 87 ரன் அவுட் ஆயிட்டோன்னே ஒரு மாதிரி மைண்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தியடா, இன்னும் ஒரு 13 ரன் அடிச்சிருக்கலாமேடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஜெய்ஸ்வால் அவரும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டே இருந்தாரு. 175 ரன் வந்தோடனே 200 போட்டுருவாரு, இவனும் நல்லா சூப்பரா ஆடிட்டு வரா, நல்லா 200 போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி. திடீர்னு இவனும் அவுட் ஆயிட்டா 175 ரன்ல. அடா பாவி, என்னடா நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு கிட்டையாட அவுட் ஆவீங்க, முன்னாடி எங்கேயா அவுட் ஆனாலும் பரவாயில்லடா, உங்களுக்கும் வெறுப்பாயிடுச்சு எங்களுக்கும் வெறுப்பாயிடுச்சுடா. எல்லாரும் அவுட், இந்த மாதிரி கேட்ச் அவுட், ஸ்டம்ப் அந்த மாதிரி அவுட் இருந்தாலும் சரி போங்கடா அப்படின்னு இருக்கும். இந்த ரன் அவுட் ஆகினா இன்னும் கடுப்பாயிடுச்சு. ஜெய்ஸ்வால் ரன் அவுட் ஆயிட்டாரு, கில்லு ஓடி வரன்ட்டு நடுவில் பின்னாடி வந்துட்டாரு. இவரு கட்டுன்னு உள்ள போக முடியாம பட்டுன்னு அவுட் ஆயிட்டாரு. ஸோ ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வரவங்கலாம் கில்லும் சரி 100 போட்டாரு. இதுதான் கில்லு பச்சா அவர் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு, போட்டாரு. அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டியும் 40 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. நல்லா ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஆடினாங்க. ஸோ போலிங் நல்லா சூப்பரா போட்டிருந்தாங்க. நம்ம குல்தீப் யாதவ், அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர்லாம் நல்லா போட்டிருந்தாங்க. பேட்டிங் தான் பெருசா இல்ல வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட. இந்த சந்திரபால் பையன்லாம் எதுக்கு இருக்கானே தெரியல. அவங்க அப்பாலாம் எவ்வளவு சூப்பரா ஆடினவரு, ஏன்னா ஸ்டெம்பே மார்ச்சின்னு பயங்கரமா ஆடினவர், ஏன்டா இப்படி பண்ற, ஒழுங்கா உங்க அப்பா மாதிரி பாதியாவது ஆடுறா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவ்வளவு பெருசா ஆடல. கேம்பெல் தான் ஓரளவுக்கு நல்லா ஆடிட்டு வராரு. ஸோ நம்ம குல்தீப் யாதவ் 5 விக்கெட் எடுத்துட்டாரு. பும்ரா தான் எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருந்தோம், ஆடுவாரு, நல்லா போட்டுருவாரு, மனுஷன் எல்லாரையும் இது பண்றான்ட்டு. அவரு அவரோட இதுவே வேலைக்கு ஆகலன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு விக்கெட்ன்ற மாதிரி தான் எடுத்தாரு. குல்தீப் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி 5 விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பெருசா இது ரன் அடிக்கல, இவங்களும் இதுவாகல. அதுக்கப்புறம் திரும்பியும் ட்ரையல் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதுல கேம்பெல் 100 போட்டாரு. அதுக்கப்புறம் ஹோப்போ ஓரளவுக்கு ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ட்ரையலை முடிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி லீட் வர முடியும், இல்லைன்னா இந்தியாவே வின் ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் வின் பண்ண போறா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா வின் பண்றோம் இந்தியா. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுமா, அதுக்கு முன்னே முடிஞ்சிருமான்ற மாதிரி தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் யாரு வின் பண்ண போறாரு சொல்லி.